ரோபோ சங்கர் அவர்களோட அறையில இருந்த பொக்கிஷத்த பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. "என்னப்பா சொல்ற? ரோபோ சங்கர் அறையில பொக்கிஷமா?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பொக்கிஷம் தான். அது என்ன அப்படிங்கிறத எலாபரேட்டா நம்ம பார்க்கலாம். மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள நம்ம எல்லாருக்கும் நடிகரா தெரியும். ஆனா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பாடி பில்டரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மேடை நாடகங்கள்லயுமே அவரு வந்து தல காமிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்தில இன்னைக்கு அவரு சூப்பரா காமெடி பண்ணி நெறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கலாம், அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல இருக்கலாம். ஆனா, அவர பொறுத்தவரைக்கும் அவரோட பொக்கிஷம் அப்படிங்கிறது, அவரு ஆரம்ப காலகட்டத்தில வாங்குன குட்டி, குட்டி பரிசுகள் இருக்கு இல்லையா? அந்த பரிசுகள் தான் அவர பொறுத்தவரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய பொக்கிஷமா இருந்திருக்கு. அவரு பாடி பில்டிங் பண்ணும்போது அங்க கொடுக்கப்பட்ட பரிசுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேடை நாடகங்கள்ல இருக்கும்போது கொடுக்கப்பட்ட பரிசுகளாக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டத்தில அவருக்கு கொடுத்த பரிசுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அரிதான பொக்கிஷங்களா அவரு நினைச்சிருக்காரு. அதனால தான் அவரு எந்த வீட்டுக்கு மாறுனாலும் சரி, கடைசியா ஒரு புது வீடு கட்டி குடியேறப்பயும் சரி, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமா வந்துட்டு ஒரு பெட்டியில போட்டு வச்சுருவாரு. அந்த ஒரு பெட்டிய பத்திரமா அவரோட ரூம்லயே வச்சிருப்பாராமா. அது எப்போதுமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு. அடிக்கடி எடுத்து துடைச்சு வைப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. சமீபத்தில அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஒரு பெட்டிய எடுத்து பார்த்துருக்காங்க. அதில அவரோட ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாம அவர் வாங்கின அவார்ட்ஸ், அவருக்கு குடுக்கப்பட்ட கிஃப்ட் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில இருந்த பொருட்கள் எல்லாமே பத்திரமா இருந்திருக்கு. ஒரு புதுசு மாதிரியே அவர் வந்து அத மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அத எடுத்துட்டு அத பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமுமே ரொம்ப எமோஷனல் ஆகி கதறி அழுதுருக்காங்க. அண்ட் அவருடைய நினைவாக அந்த பொருட்கள மிகவும் பத்திரமா அந்த ஒரு அறையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அகைன் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு எமோஷனல் கனெக்ட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, ரோபோ சங்கர் அவர்கள் நம்ம எல்லார் கூடயுமே ஒரு அண்ணன்னு சொல்ற அளவுக்கான ஒரு தோற்றம் கொண்டவர் தான். அவரோட இறப்பு அப்படிங்கிறது நமக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு பொக்கிஷம் அப்படின்னா, அது நமக்குமே பார்த்தீங்கன்னா பொக்கிஷமா தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான எஸ்.ஜே. சூர்யா ரீசென்ட்டா இன்டர்வியூல தனக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட இயக்கத்துல விஜய் ஜோதிகா நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் குஷி. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஷோவ பார்க்க போயிருந்த எஸ்.ஜே. சூர்யா படம் முடிச்சதுக்கப்புறம் பிரஸ்க்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அப்ப அவர்கிட்ட "நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?" அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு எஸ்.ஜே. சூர்யா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "உண்மைய சொல்லணும்னா நான் இப்ப சுதந்திர பறவையா இருக்கேன். அண்ட் எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கு. நான் இப்படியே இருந்துடுறேன். இதுக்கு மேலலாம் மறுபடியும் போயிட்டு என்னால கல்யாணம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர முடியாது." அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரெய்ட் அவுட் பாயிண்ட்டா சொல்லியிருந்தாரு. அண்ட் குஷி படத்தோட 2வது பாகம் நீங்க எடுப்பீங்களா? அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அந்த ஒரு கேள்விக்குமே கண்டிப்பா கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு படம். அதோட அழகு அப்படியே இருக்கிறதுதான்னு சொல்லியிருந்தாரு. இது இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.